மனிதன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனும் அவனுடைய வாழ்க்கையும் பல்வேறு நிலைகளிலே சுத்திகரிப்பை அடைகிறார். இது என்னென்ன சுத்திகரிப்பு என்று சொல்லி இன்னைக்கு முதலாவது சுத்திகரிப்பை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன நடக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் மூலமாக அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் இயேசு கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இங்க ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒன்று திருவசனத்தை கொண்டு, ரெண்டாவது தண்ணீர் முழுக்கினால். அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கரெக்டா கவனிக்கணும். தண்ணீர் முழுக்கினால் என்கிற போது மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் சொல்லுகிறது போல மூழ்க வேண்டியது அவசியம் இல்லை, தெளிக்கலாம் அல்லது கைகளை வைக்கலாம் என்று சொல்லி பல குழப்பங்கள் இங்கே இருக்குது. ஆனால் திருவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறது தண்ணீர் முழுக்கினால். அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தண்ணீர் முழுக்கினால், ரெண்டாவது அந்த இடத்துல திருவசனத்தை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். அப்போ திருவசனம் என்பது எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்ங்கிறத விசுவாசித்து, எனக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காகவே உயிர்த்தெழுந்தாங்கிறதை விசுவாசிக்கிறதன் மூலமாக இந்த ரெண்டு காரியமும் ஒன்றாக நடப்பது தான் ஞானஸ்நானம். திருவசனமும் அங்கே இருக்கணும், அதை விசுவாசிக்கணும், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். அப்போ இதன் மூலமாக ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான். ரெண்டாவது இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு 3:21 இது மாம்ச அழுக்கு, அதாவது ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல் அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை பார்க்கும்போது தண்ணீரில் மூழ்குவது என்பது ஏதோ குளிக்கிறது கடையாளமா இருக்கு, குளிக்கிறத போல தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது மாம்ச அழுக்கை மாத்திரம் நீக்குவது அல்ல, அது தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இது ஏதோ வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரமோ ஒரு அடையாளத்துக்காகவோ செய்யப்படுகிறது அல்ல. அது எதை காட்டுகிறது அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையை அது முக்கியத்துவப்படுத்துகிறது. அது உடன்படிக்கையின் அடையாளம் என்று அங்கே சொல்லப்படவில்லை, உடன்படிக்கையா இருக்கிறது என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் என்பது எவ்வளவு முக்கியம், அது மூழ்கி வேதத்தின் வசனத்தின்படி நாம் எடுப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்போ இந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாக, தேவனோடு நம் உடன்படிக்கை செய்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. இது முதலாவது சுத்திகரிப்பு. அடுத்த காரியங்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.